அன்பு நேயர்களே, இப்பதிவில் இன்றைக்கான பஞ்சாங்கம், நாள் மற்றும் நேரம். டிசம்பர் 24 2024 நள்ளிரவு 12 மணி தமிழ்நாள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி. கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் ஞாயிறு. எழுதல் காலை 6:30. இன்றைய நாள் ஞாயிறு. மறைதல் மாலை 6:03. நட்சத்திரம் ஹஸ்தம். டிசம்பர் 24 2024 நண்பகல் 12:16 PM வரை. திதி தேய்பிறை. கிருஷ்ண பக்ஷம். டிசம்பர் 24 2024 காலை 7:52 PM வரை. பிறகு நவமி. யோகம் சோபனம். டிசம்பர் 24 2024 காலை 8:52 வரை. கரணம் பத்திரை. லக்னம் தனு லக்னம். நாளைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை மற்றும் காலை 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:10 முதல் மாலை 4:37 வரை. யமகண்டம் காலை 9:24 முதல் காலை 10:50 வரை. குளிகை நண்பகல் 12:17 முதல் மதியம் 1:43 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். யோகம் சித்தயோகம். நல்ல வாய்ப்புகள் அமையும் நேரம். சந்திராஷ்டமம். இராசி கும்பம். ராசியில் இருந்து 8வது ராசியில் நிலவு. சந்திராஷ்டமம். நட்சத்திரம் பூரட்டாதி. பிறந்த விண்மீனிற்கு 17வது விண்மீனில் நிலவு. திருமண சக்கரம் வடக்கு. மேஷ ராசி அன்பர்களே, மாறும் மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான நாள். குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை அடைய கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் ஆற்றலை பயன்படுத்துங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றல் மிக்க, மாற்றத்தை ஏற்படுத்தும் நாளாக அமையும். வெற்றியை நோக்கி உங்களை தூண்டும் புதிய வாய்ப்புகளை எதிர்பாருங்கள். உங்கள் கவனத்தை பராமரிப்பது மற்றும் எந்தவொரு சவாலையும் சமாளிக்க உங்கள் உள்ளார்ந்த உறுதியை பயன்படுத்துவது மிக முக்கியம். உங்கள் இயல்பான தலைமை பண்புகள் பிரகாசிக்கும் நிலையில், தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சி இரண்டும் உங்களுக்கு எட்டக்கூடியவை. நேர்மறையாக இருங்கள் மற்றும் இன்றைய நிகழ்வுகள் மூலம் நீங்கள் செல்லும் போது உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். காதலில் இன்று இணைப்புகளை ஆழப்படுத்துவது மற்றும் உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவது பட்டியது. நீங்கள் ஒரு உறவில் இருந்தாலும் அல்லது சிங்கிளாக இருந்தாலும் திறந்த தொடர்பு முக்கியமானது. கூட்டாண்மையில் இருப்பவர்களுக்கு உங்கள் துணையின் முயற்சிகளுக்கு நன்றி காட்ட நேரம் ஒதுக்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான தொடர்புகள் அர்த்தமுள்ள உறவுகளுக்கு வழிவகுக்கும். வேலையில் உங்கள் தலைமைத்துவ திறன்களை வெளிப்படுத்தும் நிலையில் இருப்பீர்கள். உங்களுக்கு சவால் விடும் மற்றும் புதுமையான சிந்தனை தேவைப்படும் வாய்ப்புகளை தழுவுங்கள். உங்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்தி உங்கள் யோசனைகளை முன்னோக்கி நகர்த்துங்கள். புதிய திட்டங்களை முன்மொழிய அல்லது நடந்து கொண்டவற்றில் முன்னிலை வகிக்க இது சரியான நேரம். நிதி ரீதியாக இன்று தகவலறிந்த முடிவுகளை எடுப்பது மற்றும் சாத்தியமான முதலீடுகளை ஆராய்வது பட்டியது. உங்கள் தற்போதைய நிதி நிலைமையை மதிப்பிடுங்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான மூலோபாய ரீதியாக திட்டமிடுங்கள். நீண்ட கால நிதி இலக்குகளை கருத்தில் கொள்வதற்கும் நம்பகமான மூலங்களிலிருந்து ஆலோசனை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல நேரம். செலவுகளை தவிர்த்து உங்கள் நிதிகளுக்கான பாதுகாப்பான அடித்தளத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடல் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துங்கள். உடற்பயிற்சி அல்லது வெளிப்புற நடவடிக்கைகள் போன்ற உங்கள் ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள். தியானம் அல்லது ஆழ்ந்த சுவாசம் போன்ற தளர்வு நுட்பங்கள் மூலம் மன அழுத்தத்தை திறம்பட நிர்வகிப்பதும் அவசியம். ஆரோக்கியமான உணவு தேர்வுகளுடன் உங்கள் உடலை வளர்க்கவும் நீரேற்றமாக இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு சீரான வாழ்க்கை முறையை பராமரிப்பது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும். புத்துயிர் பெறவும் எந்தவொரு சவால்களையும் சமாளிக்கவும் தயாராக இருப்பதை உணர உதவுகிறது. அசாதாரணமான சிலதை நீங்கள் செய்ய உங்கள் ஆரோக்கியம் இடம் தரும் என்பதால் விசேஷமான நாள்.
மற்றவர்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்புவீர்கள். நீங்கள் சேர்ந்து வாழும் ஒருவர் உங்களின் தற்செயலான அனுமானிக்க முடியாத நடத்தையால் வெறுப்பாகி அப்செட் ஆவார். உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார். முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள், அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம். இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள். உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள். உற்சாகமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. மாலையில் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். ராசி ஆட்சியாளர் செவ்வாய். அதிர்ஷ்ட நாள் செவ்வாய். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. லக்கி ஸ்டோன் ரூபி. பரிகாரம் கோயில்களிலும் மத இடங்களிலும் தூய நெய் மற்றும் கற்பூரத்தை நன்கொடையாக வழங்குவது குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் புனிதமாக இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துங்கள். காதல் மற்றும் தொழிலில் வாய்ப்புகள் எழலாம். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தலாம். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இன்றைய ஆற்றல்கள் மற்றவர்களுடனான உங்கள் தொடர்புகளை மேம்படுத்த உங்களை ஊக்குவிக்கின்றன. உங்கள் தொடர்புகள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அரங்கங்களில் அர்த்தமுள்ள முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் நிதி நிலைமையை சாதகமாக பாதிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளுக்கு திறந்திருங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் வழக்கத்தில் சமநிலையை பராமரிக்கவும். உதவும் உங்கள் உறவு மண்டலம் இன்று ஒளிரும். பிணைப்புகளை ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது மற்றும் புதிய காதல் ஆர்வங்களை தூண்டுகிறது. உங்கள் பார்ட்னரின் தேவைகளை கவனமாக கேளுங்கள் மற்றும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். திருமணமாகாதவர்கள் புதிரான ஒருவரிடம் ஈர்க்கப்படலாம். உறவுகள் நம்பிக்கை மற்றும் நேர்மையில் செழித்து வளர்க்கின்றன, எனவே அன்பை வளர்க்க இந்த அம்சங்களில் கவனம் செலுத்துங்கள். இன்று ஒத்துழைப்பு மற்றும் குழுப்பணியிலிருந்து உங்கள் தொழில்முறை வாழ்க்கை பயனடைகிறது. ஒரு குழு திட்டத்தில் பணிபுரியும் வாய்ப்பு எழலாம், இது உங்கள் திறமைகளையும் யோசனைகளையும் வெளிப்படுத்த உங்களை அனுமதிக்கிறது. சக ஊழியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் அறிவை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பை தழுவுங்கள். திறந்த தகவல்தொடர்பு வழிகளை பராமரிப்பது ஒரு உற்பத்தி சூழலை வளர்க்கும் மற்றும் முன்னேற்றத்திற்கான எதிர்பாராத வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் சந்திப்பதால் நிதி வாய்ப்புகள் நம்பிக்கைக்குரியவை. முதலீடுகள் அல்லது கொள்முதல் என்று வரும்போது தகவலறிந்து படித்த முடிவுகளை எடுங்கள். குறிப்பிடத்தக்க நிதி கடமைகளைச் செய்வதற்கு முன் நம்பகமான மூலங்களிலிருந்து ஆலோசனையை பெறுவதை கவனியுங்கள். உங்கள் செலவுகளை பற்றி நடைமுறை மற்றும் யதார்த்தமாக இருப்பது மிகவும் பாதுகாப்பான நிதி எதிர்காலத்திற்கு பங்களிக்கும். இன்று மகிழ்ச்சியையும் தளர்வையும் தரும் செயல்பாடுகளை இணைப்பதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மனநலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். வேலை மற்றும் ஓய்வு நேரத்தை சமநிலைப்படுத்துவது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆற்றல் அளவை அதிகரிக்கவும் உதவும் புதிய உடற்பயிற்சி அல்லது தியான பயிற்சியில் ஈடுபடுவதை கவனியுங்கள். ஊட்டச்சத்தும் முக்கியமானது, எனவே உங்கள் உணவு பழக்கவழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள். உடலை பிட்டாக வைத்துக்கொள்ள ரெகுலராக ஹெல்த் கிளப்புக்கு செல்லுங்கள். சூதாட்டத்தில் முதலீடு செய்தவர்களின் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களை சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. பேரக்குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள். இன்று நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு களிப்படையலாம். மற்றவர்களின் உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம்.
இன்று உங்கள் நிரம்பிய கால அட்டவணையிலிருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியும், ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும். மனரீதியாக இணை பிரியாத ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும். இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சல் ஏற்படும். உறவினர் வருகை உற்சாகம் தரும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்பதால் சோர்வு உண்டாகும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். ராசி ஆட்சியாளர் வீனஸ். அதிர்ஷ்ட நாள் வெள்ளி. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். அதிர்ஷ்ட எண் 6. லக்கி ஸ்டோன் ஓபல். பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களின் உறவுகள் மற்றும் தொழில் முயற்சிகளில் தெளிவை கொண்டுவருகிறது. திறந்த தொடர்பு மற்றும் தகவமைப்பு நேர்மறையான முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். உறவுகளில் ஏதேனும் தவறான புரிதல்களை நிவர்த்தி செய்ய இன்று ஒரு சாதகமான நேரம். உங்கள் தகவல் தொடர்பு திறன்கள் உயர்த்தப்படுகின்றன, இது மற்றவர்களுடன் இணைவதை எளிதாக்குகிறது. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் எழலாம். நீங்கள் மாற்றியமைக்கக்கூடிய மற்றும் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். நிதி ரீதியாக நீண்ட கால ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த உங்கள் பட்ஜெட்டை மறுபரிசீலனை செய்யுங்கள். உங்கள் உடல்நலம் இன்று உடல் செயல்பாடு மற்றும் நினைவாற்றல் நடைமுறைகள் இரண்டிலிருந்தும் பயனடைகிறது. இது ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்கிறது. உறவுகளை வளர்க்க இன்றைய நாள் உகந்தது. ஒரு கூட்டாண்மையில் இருப்பவர்களுக்கு இதயபூர்வமான உரையாடல் ஒருவருக்கொருவர் ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும். நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உற்சாகமான சந்திப்புகளை கொண்டுவரக்கூடும். உங்கள் இயல்பான ஆர்வம் உங்களை குறிப்பாக அழகாக்குகிறது, எனவே புதிய அனுபவங்களுக்கு திறந்திருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய திட்டம் அல்லது பொறுப்பை வழங்குவதை காணலாம். இந்த வாய்ப்புகளை வெற்றிகரமாக வழிநடத்த உங்கள் தகவமைப்பு மற்றும் விரைவான சிந்தனையை பயன்படுத்தவும். புதுமை மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை வளர்க்க சக ஊழியர்களுடன் ஒத்துழைக்கவும். உங்கள் யோசனைகள் அங்கீகாரம் பெற்று எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கருத்துக்களை நெகிழ்வாகவும் ஏற்றுக்கொள்ளவும் இருங்கள், ஏனெனில் இது உங்கள் தொழில்முறை நற்பெயரை மேம்படுத்தும் மற்றும் பலனளிக்கும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை மதிப்பிடுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்வது சேமிப்புக்கான பகுதிகளை அடையாளம் காணவும் எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவும். திடீரென வாங்குவதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை உங்கள் நிதி திட்டங்களை சீர்குலைக்கலாம். உங்கள் நிதிக்கு ஒரு சீரான அணுகுமுறையை பராமரிப்பது பாதையில் இருக்கவும் மன அமைதியை வழங்கவும் உதவும். நீண்ட கால வெற்றிக்கான நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்த இது ஒரு நல்ல நாள். இன்று சீரான அணுகுமுறையால் உங்கள் நல்வாழ்வு பயனடைகிறது. விறுவிறுப்பான நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சி அமர்வு போன்ற உடல் செயல்பாடு உங்கள் ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். தியானம் அல்லது ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் போன்ற நினைவாற்றல் நடைமுறைகளை இணைப்பது மன அழுத்தத்தை குறைக்கவும் மன தெளிவை மேம்படுத்தவும் உதவும். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் பயணம் கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும், இல்லையெனில் அந்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது. படிப்பில் ஆர்வம் குறைவு காரணமாக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தலாம். உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாளிது, காதலித்து மகிழுங்கள். வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும் எதிர்ப்புகளை சமாளிக்க அமைதியாகவும் தைரியமாகவும் இருங்கள். சுற்றுலா மற்றும் பயணம் ஆனந்தத்தை தரும், அது கல்வி கற்பிப்பதாகவும் இருக்கும். பார்ட்னர் உங்களை கைவிடுவார், இது திருமணத்தையே முறிக்கலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். ராசி ஆட்சியாளர் புதன். அதிர்ஷ்ட நாள் புதன். அதிர்ஷ்ட நிறம் சில்வர். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட கல் மரகதம். பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கடக ராசியினரே வாழ்க்கையில் புதிய வழிகளை கண்டறியவும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. புதிய அனுபவங்களுக்கு திறந்திருங்கள் மற்றும் சவால்களை சீராக வழிநடத்த நேர்மறையை தழுவுங்கள். இந்த நாள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்பை கொண்டுவருகிறது. உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேற ஊக்குவிக்கும் புதிய அனுபவங்களை நீங்கள் சந்திக்கலாம். சுய முன்னேற்றம் மற்றும் நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்த இது ஒரு நல்ல நேரம். அவ்வாறு செய்வதன் மூலம் எந்தவொரு தடைகளையும் கையாள நீங்கள் சிறப்பாக தயாராக இருப்பீர்கள். மேலும் உங்கள் வழியில் வரும் வாய்ப்புகளை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் தகவல் தொடர்பு இன்று முக்கியமானது. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உங்கள் பார்ட்னரின் தேவைகளை கேட்கவும் முயற்சி செய்யுங்கள். சிங்கிள் கடக ராசிக்காரர்கள் எதிர்பாராத ஒருவரிடம் ஈர்க்கப்படலாம். இது ஒரு புதிய இணைப்பை உருவாக்கும். உறவுகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இருவரும் அனுபவிக்கும் செயல்பாடுகளை பகிர்வதன் மூலம் பிணைப்புகளை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த நேரம். பரஸ்பர புரிதல் உங்கள் இணைப்பை ஆழப்படுத்தும். இன்று தொழில் வாழ்க்கை உற்சாகமான வாய்ப்புகளை அளிக்கும். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பது புதுமையான யோசனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே குழுப்பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் படைப்பாற்றல் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல தருணம். புதிய திட்டங்கள் எழலாம். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான தளத்தை வழங்குகிறது. நேர்மறையான அணுகுமுறையை பேணுங்கள் மற்றும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் அர்ப்பணிப்பு கவனிக்கப்படாமல் போகாது. எதிர்கால வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். நிதி விஷயங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். உங்கள் செலவுகளை மதிப்பீடு செய்து நீண்ட கால ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த சேமிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். முதலீட்டு வாய்ப்பு ஏற்பட்டால் ஈடுபடுவதற்கு முன் முழுமையாக ஆராய்ச்சி செய்யுங்கள். நிதி இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் அவற்றை அடைவதற்கான மூலோபாயங்களை வகுப்பதற்கும் இது ஒரு சாதகமான நேரம். உங்கள் வளங்களுடன் விவேகத்துடன் இருப்பது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும். இது அதிக நிதி பாதுகாப்பு மற்றும் மன அமைதியை அனுமதிக்கிறது. உடல் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் பயனடையக்கூடும். உங்கள் வழக்கத்தில் சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியை இணைப்பதை கவனியுங்கள். தியானம் அல்லது யோகா மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவு. சுறுசுறுப்பாகவும் கவனத்துடனும் இருப்பது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு பங்களிக்கும். ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கும் மற்றும் நேர்மறையான மனநிலையை ஊக்குவிக்கும். உங்கள் பெற்றோரை புறக்கணிப்பது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கலாம். நல்ல நேரங்கள் அதிக காலம் நீடிக்காது. மனிதனின் செயல்கள் ஒலியின் அலைகளை போன்றவை. அது மெலோடியாகவோ அல்லது கொடூரமான சப்தமாகவோ எதிரொலியாக திரும்பி வரும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பெறுவோம். உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும். காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷம்தான் இந்த உலகின் பேரின்பம். ஆம், நீங்கள்தான் அந்த அதிர்ஷ்டக்காரர். பெரிய நிலப்பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள். பொழுதுபோக்கு பிராஜெக்ட்களை ஒருங்கிணைக்கும் நிலையிலும் இருப்பீர்கள். ஷாப்பிங் செல்லும்போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்திடுங்கள். உங்கள் துணையின் உள்ளதின் அழகு இன்று உங்களால் உணரப்படும். உற்சாகமான நாள். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். ராசி ஆட்சியாளர் சந்திரன். அதிர்ஷ்ட நாள் திங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட கல் முத்து. பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். சிம்ம ராசியினரே, இன்று நேர்மறை மற்றும் புதிய சாத்தியக்கூறுகளின் எழுச்சியை கொண்டுவருகிறது. இது உங்களின் படைப்பாற்றலை தட்டவும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்தவும் ஊக்குவிக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் பிரகாசிக்க அழைக்கும் உற்சாகமான ஆற்றல்களால் சூழப்பட்டிருப்பதை காண்பீர்கள். உங்கள் இயல்பான கவர்ச்சியை பயன்படுத்துவதற்கும் அர்த்தமுள்ள உரையாடல்களில் ஈடுபடுவதற்கும் இது ஒரு சிறந்த நாள். நீங்கள் நாள் முழுவதும் செல்லும்போது புதிய யோசனைகள் மற்றும் ஒத்துழைப்புகளுக்கு திறந்திருங்கள். சீரான வாழ்க்கை முறையை உறுதி செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு கண் வைத்திருங்கள். உங்கள் எதிர்காலத்திற்கான தகவலறிந்த முடிவுகளை எடுக்க நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று உற்சாகத்தை அதிகரிக்கும். திருமணமாகாதவர்கள் புதிய மற்றும் புதிரான ஒருவரிடம் ஈர்க்கப்படலாம். நினைவில் கொள்ளுங்கள், நீடித்த இணைப்புகளை உருவாக்குவதில் பொறுமை மற்றும் நேர்மை முக்கியம். அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் உறவுகள் வலுவாக வளர்வதை பாருங்கள். புதிய வாய்ப்புகள் தங்களை முன்வைப்பதால் தொழில் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதாக தோன்றுகிறது. உங்கள் படைப்பாற்றல் மற்றும் தலைமை பண்புகள் சகாக்கள் மற்றும் மேலதிகாரிகளால் ஒரே மாதிரியாக அங்கீகரிக்கப்படும். புதுமையான யோசனைகளை முன்மொழிவதற்கும் கூட்டுத் திட்டங்களில் ஈடுபடுவதற்கும் இது ஒரு சிறந்த நாள். எழக்கூடிய எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு கவனத்தை ஈர்க்க தயாராக இருங்கள். நிதி திட்டமிடல் இன்று முன்னுரிமையாக இருக்க வேண்டும். உங்கள் பட்ஜெட்டை பகுப்பாய்வு செய்து சிறந்த சேமிப்பு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளுக்காக அதை திருத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். முதலீடுகளை கருத்தில் கொண்டால் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க முழுமையாக ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்கள் வளங்களை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்காலத்திற்கான நிதி ஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்த முடியும். இன்று உங்கள் உடல் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துங்கள். சீரான ஊட்டச்சத்து மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். விஷயங்களை சுவாரஸ்யமாக வைத்திருக்க புதிய உடற்பயிற்சி செயல்பாட்டை தொடங்குவதை கவனியுங்கள். தியானம் அல்லது யோகா போன்ற நினைவாற்றல் நடைமுறைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் கவனத்தை மேம்படுத்தவும் உதவும். ஆரோக்கியத்திற்கான ஒரு செயலூக்கமான அணுகுமுறை உங்களை நாள் முழுவதும் துடிப்பாகவும் வலுவாகவும் உணர வைக்கும். நாளை மகிழ்வாக வைத்துக்கொள்ள மன டென்ஷன் அழுத்தத்தை தவிர்த்திடுங்கள். உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும், அதனுடன் மன அமைதி இருக்கும். வீட்டு வேலை களைப்படையச் செய்யும் மன அழுத்தத்திற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இருக்கும். இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும். தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை, ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் வேறு ஒன்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். தாய்மாமன் வழியில் சுப செய்தி கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். ராசி ஆட்சியாளர் சூரியன். அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறம் கோல்டன். அதிர்ஷ்ட எண் 19. லக்கி ஸ்டோன் ரூபி. பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, சமநிலையையும் தெளிவையும் தேடுங்கள். உறவுகள் மற்றும் வேலையில் நல்லிணக்கத்தை கண்டறிவதில் கவனம் செலுத்துங்கள். நிதி ரீதியாக எச்சரிக்கையாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு மனநலன் மற்றும் உடல் செயல்பாடுகளில் கவனம் தேவை.
இன்று கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சமநிலையை தேடுவதை காணலாம். உறவுகளுக்கு சில வளர்ப்பு தேவைப்படலாம். எனவே அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள். தொழில் ரீதியாக ஒழுங்கமைக்கவும் திட்டமிடவும் இது ஒரு நல்ல நாள். தேவையற்ற இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக நிதி முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். புதிய உடற்பயிற்சி வழக்கத்தை தொடங்குவது அல்லது நினைவாற்றலை பயிற்சி செய்வதை கவனியுங்கள். அன்பின் உலகில் கன்னி ராசிக்காரர்கள் இணைப்புகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணரலாம். நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் கருணை மற்றும் கவனத்தின் சிறிய சைகைகள் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீண்ட தூரம் செல்லக்கூடும். வேலையில் அமைப்பு மற்றும் திட்டமிடலுக்கு இது ஒரு நல்ல நாள். பணிகளை வரிசைப்படுத்தவும் திறம்பட முன்னுரிமை அளிக்கவும் வாய்ப்பை பெறுங்கள். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பது பயனுள்ள முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது என்பதை நீங்கள் காணலாம். எனவே குழுப்பணிக்கு திறந்திருங்கள். உங்கள் முறையான அணுகுமுறை சகாக்களால் பாராட்டப்படும். இது உங்கள் தொழில்முறை இலக்குகளை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை அடைய உதவும். நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. முழுமையான பரிசீலனை இல்லாமல் அவசர நிதி முடிவுகள் அல்லது முதலீடுகளை எடுப்பதை தவிர்க்கவும். உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்வதற்கும் உங்கள் நீண்டகால இலக்குகளுடன் சீரமைக்க தேவையான மாற்றங்களை செய்வதற்கும் இது பொருத்தமான நேரம். முடிந்தவரை சேமிக்கவும். இன்று உங்கள் நிதிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது எதிர்காலத்தில் அதிக மன அமைதியை அளிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உடல் மற்றும் மன அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். வழக்கமான உடற்பயிற்சியை உங்கள் வழக்கத்தில் இணைப்பதை கவனியுங்கள். நினைவாற்றல் அல்லது தியானம் பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைக்கவும் உங்கள் மன தெளிவை மேம்படுத்தவும் உதவும். உங்களுக்கு போதுமான ஓய்வு கிடைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிறிய மாற்றங்களைச் செய்வது உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும். குடும்பத்தில் மருத்துவச் செலவுகள் அதிகரிப்பதை தவிர்த்துவிட முடியாது. உங்களது எந்தவொரு முந்தைய நோய்களும் இன்று உங்களை தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். மேலும் நீங்கள் நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்வில் முக்கியமானவர்களிடம் உங்கள் கருத்தை எடுத்துச் சொல்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவீர்கள். உங்கள் பங்குதாரர் உங்களை பற்றி நன்றாக நினைக்கிறார். பலமுறை நீங்கள் அவர் மீது கோபப்படுகிறீர்கள். அவருடைய கோபத்தில் கோபப்படுவதை விட அவரது வார்த்தைகளை புரிந்துகொள்வது நல்லது. கடின உழைப்பும் சரியான முயற்சிகளும் நல்ல பலன்களை தரும். இன்று வானிலையின் மனநிலை நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கும். படுக்கையில் இருந்து எழுந்த பிறகு உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். உங்கள் துணையில் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால், அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கிக் கொடுக்காத்து அல்லது அன்பான அணைப்பை தராத்து போன்ற விஷயங்கள் அவரை காயப்படுத்தும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். தாய்மாமன் வழியில் சுப செய்தி கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். ராசி ஆட்சியாளர் புதன். அதிர்ஷ்ட நாள் புதன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண் 7. லக்கி ஸ்டோன் சபையர் பரிகாரம். கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். துலாம் ராசியினரே சக்திகள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்க உறவுகள், தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் நிதி விவேகம் ஆகியவற்றை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசிக்காரர்கள் இன்று வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சமநிலையை ஏற்படுத்த உகந்ததாக இருப்பார்கள். தனிப்பட்ட தொடர்புகளை வளர்ப்பதை இந்த நாள் ஊக்குவிக்கிறது. இது உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளை தொடரவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் இது ஒரு சிறந்த நேரம். இன்று எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நடைமுறைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும்.
ஆரோக்கிய ரீதியாக சீரான வழக்கத்தை பராமரிப்பது உங்கள் நல்வாழ்வை உறுதி செய்யும். ஒட்டுமொத்தமாக இந்த நாள் வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. உங்கள் காதல் உறவுகளை வலுப்படுத்த இன்றைய நாள் சிறந்த நாள். சிங்கிள் அல்லது உறவில் இருந்தாலும் உங்கள் பிணைப்புகளை வளர்ப்பதில் தொடர்பு முக்கிய பங்கு வகிக்கும். ஒரு உறவில் உள்ளவர்கள் தங்கள் கூட்டாளர்களுடன் நெருக்கமாக ஈர்க்கப்படலாம், ஒன்றாக தரமான நேரத்தை அனுபவிக்கலாம். திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்கள் சுவாரஸ்யமான ஒருவரை சந்திக்கலாம், இது அர்த்தமுள்ள இணைப்புக்கான திறனை வழங்குகிறது. உங்கள் உணர்வுகளை பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். புதிய வாய்ப்புகள் உங்கள் வழியில் வருவதால் உங்கள் வாழ்க்கை பாதை இன்று பிரகாசமாக பிரகாசிக்கிறது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் பொறுப்புகளை ஏற்கவும் இது ஒரு சாதகமான நாள். சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனை அல்லது உள்ளீட்டை நாடலாம், சவால்களுக்கு உங்கள் சீரான அணுகுமுறையை மதிப்பிடலாம். மாற்றம் அல்லது புதிய திட்டத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் உங்கள் விருப்பங்களை ஆராய இது ஒரு சிறந்த நேரம். நேர்மறையான அணுகுமுறையை வைத்திருங்கள், உங்கள் தொழில்முறை முயற்சிகளில் நிலையான முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த உங்கள் அமைதியை பராமரிக்கவும். நிதி முடிவுகளை இன்று சிந்தித்து எடுக்க வேண்டும். முதலீடுகள் அல்லது சேமிப்புகளுக்கான வாய்ப்புகள் எழக்கூடும் என்றாலும் நன்மை தீமைகளை கவனமாக எடை போடுவது முக்கியம். திடீர் செலவுகளை தவிர்க்கவும், ஏனெனில் நிலையான நிதி கண்ணோட்டத்தை பராமரிப்பது முக்கியம். உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருங்கள், உங்கள் நிதி ஆரோக்கியம் வலுவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், இது எதிர்கால செழிப்புக்கு வழி வகுக்கும். உங்கள் உடலை பிட்டாக வைத்திருக்க விறுவிறுப்பான நடை அல்லது யோகா அமர்வு போன்ற உடல் செயல்பாடுகளை இணைத்து கொள்ளுங்கள். ஊட்டச்சத்தும் முக்கிய பங்கு வகிக்கிறது, எனவே ஆரோக்கியமான உணவை தேர்வு செய்க. மன ஆரோக்கியம் சமமாக முக்கியமானது. எந்தவொரு மன அழுத்தத்தையும் குறைக்க தளர்வு மற்றும் பிரதிபலிப்புக்கான நேரத்தை கண்டறியவும். ஆரோக்கியத்திற்கான நன்கு வட்டமான அணுகுமுறையில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் உடல் மற்றும் மன உயிர்ச்சக்தியை உறுதிப்படுத்த முடியும். இன்று நீங்கள் ரிலாக்ஸ் செய்து நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்க கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். குழந்தைகள் மீது உங்கள் கருத்தை திணிப்பது அவர்களுக்கு மன உளைச்சலை தரும். அவர்கள் அதை ஏற்க முடியும் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது நல்லது. இலையுதிர்காலத்தில் மரத்தில் இருந்து விழும் இலையை போன்றது உங்களின் காதல் வாழ்க்கை. இன்று உங்கள் கலைநயமிக்க கிரியேட்டிவ் திறமை நிறைய பாராட்டுகளை பெறும். எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இனி முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை மீண்டும் சொல்வது உங்களுக்கு சரியானதல்ல. இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பீர்கள், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் அண்டை வீட்டாரின் சொற்படி உங்கள் துணை இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும், ஆனால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்காக செலவு செய்ய நேரிடும், மற்றபடி வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையில் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும். ராசி ஆட்சியாளர் சுக்கிரன். அதிர்ஷ்ட நாள் வெள்ளி. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டக்கல் வைரம். பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வாழ்க்கையின் சிக்கல்களை ஆராயுங்கள். இன்று வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் புதிய அனுபவங்களுக்கு திறந்திருங்கள். மற்றவர்களுடனான தொடர்புகள் நேர்மறையான விளைவுகளை தரும். விருச்சிக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் அர்த்தமுள்ள தொடர்புகள் நிறைந்த ஒரு நாளை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. சமூக சந்திப்புகள் நன்மை பயக்கும் கூட்டணிகளை அறிமுகப்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை வலுப்படுத்தலாம். உணர்ச்சி நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதற்கும் சுய முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் இது ஒரு நல்ல நேரம்.
காதல் உலகில் இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட்டாளர்களுடனான உணர்ச்சி பிணைப்புகளை ஆழப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. சிங்கிள் அல்லது உறவில் இருந்தாலும் உங்கள் உணர்வுகளை பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருப்பது இணைப்புகளை மேம்படுத்தும். தொடர்பு முக்கியமானது, எனவே உங்கள் எண்ணங்களை தெளிவாக கேட்டு வெளிப்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி அடிவானத்தில் உள்ளது. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தங்களை முன்வைக்கலாம். விழிப்புடன் இருங்கள் மற்றும் உங்கள் தொழில் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் வாய்ப்புகளை பயன்படுத்த தயாராக இருங்கள். சக ஊழியர்களுடனான ஒத்துழைப்பு வெற்றிகரமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும், எனவே குழுப்பணி மற்றும் யோசனைகளை பகிர்வதற்கு திறந்திருங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் வேலையில் நேர்மறையான நற்பெயரை உருவாக்கவும் இது ஒரு சிறந்த நாள். நிதி விஷயங்களில் கவனம் தேவை, மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் பட்ஜெட் மற்றும் செலவுகளை மதிப்பிடுவதை காணலாம். யதார்த்தமான இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலமும் சேமிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் எதிர்கால நிதி ஸ்திரத்தன்மைக்கு திட்டமிட இது ஒரு சிறந்த நேரம். உங்கள் நிதி நிலைமையை புரிந்துகொள்வதில் நேரத்தை முதலீடு செய்வது சிறந்த முடிவெடுக்க வழிவகுக்கும். மனைவி உங்களை உற்சாகப்படுத்துவார். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம், மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம். ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அழையுங்கள், உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவார்கள். தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும். சில்லறை வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு நல்ல நாள் இன்று. உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும் குருத்வாராவிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம். திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடும், அதனை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான நாள், புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மாலையில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளில் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். ராசி ஆட்சியாளர் புளூட்டோ. செவ்வாய் அதிர்ஷ்ட நாள். செவ்வாய் அதிர்ஷ்ட நிறம் ஊதா கருப்பு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டக்கல் சிவப்பு பவளம். பரிகாரம்: ஒரு பாட்டி அல்லது ஒரு வயதான பெண்ணுக்கு சேவை செய்வது உங்கள் உறவை மேம்படுத்தும். தனுசு ராசியினரே, இன்று காதல், தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. சவால்களை சமாளிக்க திறந்த மனதுடன் இருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சிக்கான பல்வேறு வாய்ப்புகளை வழங்குகிறது. அன்பில் பிணைப்புகளை பலப்படுத்த வெளிப்படையாக பேசுங்கள். தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை வழிநடத்துவதில் தகவமைப்பு உங்கள் பலமாக இருக்கும். நிதி ரீதியாக புத்திசாலித்தனமான முடிவுகள் பாதுகாப்புக்கு வழி வகுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்வாழ்வை மேம்படுத்த உங்கள் வழக்கத்தில் சீரான பழக்கங்களை இணைப்பதை கவனியுங்கள். உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்று உங்கள் கூட்டாளருடன் நேர்மையான மற்றும் இதயபூர்வமான தகவல் தொடர்புகளை ஊக்குவிக்கிறது. சிங்கிள் அல்லது உறவில் இருந்தாலும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வது ஆழமான இணைப்புகளுக்கும் புரிதலுக்கும் வழிவகுக்கும். உங்கள் உண்மையான ஆசைகளை வெளிப்படுத்த வெட்கப்பட வேண்டாம். இன்று தொழில்முறை சாம்ராஜ்யம் எதிர்பாராத பணிகளை உங்கள் வழியில் கொண்டு வரலாம். நெகிழ்வாக இருங்கள் மற்றும் இந்த சவால்களை திறம்பட சமாளிக்க உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்தவும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டிய புதிய திட்டங்கள் எழக்கூடும், ஆனால் உங்கள் தகவமைப்பு மற்றும் பின்னடைவை வெளிப்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு. நெட்வொர்க்கிங் நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கும், எனவே உங்களை ஊக்குவிக்கும் சக ஊழியர்களுடன் இணைக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் உற்சாகமும் அர்ப்பணிப்பும் உங்களை வேறுபடுத்தி காட்டும். நிதி ரீதியாக இன்று கவனமாக திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவெடுப்பது தேவை. உங்கள் நிதி இலக்குகளை அடைய நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்யவும்.
உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடும், ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் மனக்கிளர்ச்சி முதலீடுகளை தவிர்க்கவும். தேவைப்பட்டால் நம்பகமான ஆலோசகர்களை அணுகவும். எதிர்கால முயற்சிகள் அல்லது எதிர்பாராத செலவுகளுக்காக சேமிப்பதை கவனியுங்கள். ஒரு சீரான அணுகுமுறையை பராமரிப்பது மிகவும் பாதுகாப்பான நிதி எதிர்காலத்தை உருவாக்க உதவும். இன்று உங்கள் நல்வாழ்வில் கவனம் செலுத்துங்கள், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உணவில் அதிக சத்தான உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், மேலும் ஆற்றல் மட்டங்களை பராமரிக்க போதுமான உடற்பயிற்சியை பெறுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். யோகா அல்லது தியானம் போன்ற தளர்வை ஊக்குவிக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபடுவதை கவனியுங்கள். பரந்த மனம் உள்ளவராக, நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள். உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும். இன்று பணம் உங்கள் கையில் தாங்காது. இன்று உங்கள் செல்வம் சேமிப்பதில் நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மூதாதையரின் சொத்து கிடைப்பது பற்றிய செய்தி குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும். இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள், நிறைய வாய்ப்புகள் வரும். வேலையிடத்தில் ஒருவர் உங்கள் திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம், எனவே உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணித்திடுங்கள். இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். அனுகூலமான நாள், ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமை காப்பது நல்லது. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். ராசி நட்சத்திரம். குரு பகவான். அதிர்ஷ்ட நாள் வியாழன். அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட கல் மஞ்சள். சபையர் பரிகாரம். பெண்கள் மற்றும் உன்னத பெண்களுக்கு மரியாதை செலுத்துவது நிதி நிலைமையை பலப்படுத்தும். மகர ராசி அன்பர்களே, புதிய பாதைகளை வழிநடத்துங்கள். இன்று ஆய்வு மற்றும் தகவமைப்புத்தன்மையை ஊக்குவிக்கிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அம்சங்களில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மாற்றங்களை தழுவுங்கள். தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உறவுகளை வளர்க்கவும். இன்று மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றம் தவிர்க்க முடியாதது என்பதால் புதிய யோசனைகளுக்கு திறந்திருங்கள் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பராமரிக்கவும். தனிப்பட்ட உறவுகள் ஆதரவையும் புதிய முன்னோக்குகளையும் வழங்கக்கூடும், எனவே தகவல் தொடர்புக்கு முன்னுரிமை கொடுங்கள். தொழில் ரீதியாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முடிவுகளை எடுக்க தயாராக இருங்கள். நிதி ரீதியாக விவேகமான தேர்வுகள் நீண்ட கால நன்மைகளை பெறும். சீரான வாழ்க்கை முறையை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் தகவமைப்பு மற்றும் உறுதிப்பாடு இன்று உங்கள் வலுவான கூட்டாளிகளாக இருக்கும். காதல் முயற்சிகள் ஆச்சரியமான வாய்ப்புகளை வழங்கக்கூடும். திறந்த உரையாடல்கள் பிணைப்புகளை ஆழப்படுத்தலாம் மற்றும் நீடித்த சிக்கல்களை தீர்க்க உதவும். ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்வதிலும் ஆதரிப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாகவும் கவனத்துடனும் இருங்கள். உணர்ச்சிகள் உண்மையான தொடர்புகளை வழிநடத்த அனுமதிக்கின்றன. நம்பிக்கை அவசியம். பாதிப்பை காண்பிப்பதன் மூலம் அதை செழிக்க அனுமதிக்கவும். தொழில் ரீதியாக இன்று முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகள் எழலாம், வளர்ச்சியை வழங்கும். சக ஊழியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மற்றும் திறந்த மனதுடன் இருங்கள். நெட்வொர்க்கிங் மற்றும் தெளிவான தொடர்பு உங்கள் நற்பெயரை மேம்படுத்தும் மற்றும் இலக்குகளை அடைய உதவும். ஒத்துழைப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும், எனவே குழு முயற்சிகளுக்கு திறந்திருங்கள். நிதி ரீதியாக இன்று எச்சரிக்கையான நம்பிக்கையை கோருகிறது. உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்து நீண்டகால ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த இது ஒரு நல்ல நேரம். முதலீடுகள் வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்கலாம், ஆனால் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கலாம். அவசரப்பட்டு செலவு செய்வதை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள்.
நிதி பாதுகாப்பை பராமரிக்க திட்டமிடல் மற்றும் அமைப்பு முக்கியமாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்பகமான மூலங்களிலிருந்து ஆலோசனை பெறுவதை கவனியுங்கள். உங்கள் துணைவரின் விசுவாசமான இதயமும் தைரியமான எண்ணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது, ஆனால் சரியான ஆலோசனையை பெறுங்கள். குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். உங்கள் கண்கள் பிரகாசமாக உள்ளன. காதலரின் இரவையும் அது வெளிச்சமாக்கும். பிசினஸ் மீட்டிங்குகளில் அதிகம் பேசுபவராகவோ உணர்ச்சிவயப்படவோ செய்யாதீர்கள். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் நற்பெயரை சீக்கிரம் கெடுத்துக் கொள்ளக்கூடும். இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம். விட்டுக்கொடுத்து வாழவதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்து மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள். மகிழ்ச்சியான நாளாக அமையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெறுவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை கூடும் என்றாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். ராசி ஆட்சியாளர் சனி. அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டக்கல் செவ்வந்திக்கல். பரிகாரம் பள்ளி, விடுதி அல்லது அனாதை இல்லத்தில் நிதி உதவி. புத்தகங்கள் அல்லது பயனுள்ள பொருட்களை நன்கொடையாக வழங்குவது வேலைகள் மற்றும் வணிகத்தை அதிகரிக்கும். கும்பராசியினரே, இன்று புதிய தொடக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை உறுதியளிக்கிறது. காதல், தொழில் மற்றும் நிதி ஆகியவற்றில் வாய்ப்புகள் எழுகின்றன. நேர்மறையான மாற்றத்தையும் பிரதிபலிப்பையும் ஊக்குவிக்கின்றன. இந்த நாள் கும்பராசிக்காரர்களை புதிய பாதைகளை ஆராயவும் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை பிரதிபலிக்கவும் அழைக்கிறது. காதல், தொழில் மற்றும் நிதி ஆகியவற்றில் வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன. இது சாத்தியமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உங்கள் வழியில் வரும் நேர்மறையான மாற்றங்களை தழுவி புதிய சாத்தியங்களுக்கு திறந்திருங்கள். உங்கள் அனுபவங்களை பற்றி சிந்தியுங்கள், ஏனெனில் அவை மதிப்புமிக்க நுண்ணறிவுகளுக்கும் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். காதல் விஷயங்களில் உங்கள் இணைப்புகளை ஆழப்படுத்த இன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. சிங்கிள் அல்லது உறவில் இருந்தாலும் திறந்த தொடர்பு முக்கியமானது. நீங்கள் உணர்வுகளை தடுத்து வைத்திருந்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இதுவாக இருக்கலாம். உங்கள் பங்குதாரர் அல்லது சாத்தியமான காதல் ஆர்வங்களிடமிருந்து நுட்பமான அறிகுறிகளை தேடுங்கள், ஏனெனில் அவர்கள் இன்று அதிக வரவேற்பை பெறக்கூடும். தொழில் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டுத் திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள், ஏனெனில் அவை எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடும். உங்கள் புதுமையான யோசனைகள் பாராட்டை பெறக்கூடும், எனவே அவற்றை பகிர்ந்து கொள்ள தயங்க வேண்டாம். உங்கள் நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். சக ஊழியர்களுடன் தொடர்புகளை உருவாக்குவது எதிர்கால தொழில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் உங்கள் பணி செயல்திறனை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு திறந்திருங்கள். நிதி விஷயங்களில் கவனம் தேவை. உங்கள் நிதி இலக்குகளுடன் நீங்கள் பாதையில் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்யுங்கள். சாத்தியமான முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்கள் போன்ற உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எழலாம். உங்கள் நிதி விருப்பங்களை பற்றி அறிந்திருங்கள் மற்றும் தேவைப்பட்டால் ஆலோசனையை பெறவும். ஹாபியில் அல்லது நீங்கள் ஆனந்தமாகும் செயல்களைச் செய்வதற்கு கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும். அதிகம் செலவு செய்வதையும் சந்தேகமான நிதி திட்டங்களையும் தவிர்த்திடுங்கள். நீங்கள் சேர்ந்து வாழும் ஒருவர் உங்களின் தற்செயலான அனுமானிக்க முடியாத நடத்தையால் வெறுப்பாகி அப்செட் ஆவார். இன்று உங்கள் மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமாக உள்ளது. சக பெண் அலுவலர்கள் அதிக ஆதரவாக இருந்து நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் உதவியாக இருப்பார்கள். உங்கள் உடலை சரிசெய்ய நீங்கள் இன்றும் பலமுறை யோசிப்பீர்கள், ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்கும்.
இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் தனிச்சிறப்பான நாளாக இருக்கும். இன்று மிக அசாதாரண விஷயம் ஒன்று நடக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் கவன பிசகின் காரணமாக தவறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பணிகளில் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். ராசி ஆட்சியாளர் யுரேனஸ். அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை. அதிர்ஷ்ட நிறம் கடற்படை நீலம். அதிர்ஷ்ட எண் 22. அதிர்ஷ்ட கல் நீல. சபையர் பரிகாரம் கழுவி சுத்தம் செய்யப்பட்ட ஆடைகளை எப்போதும் அணிவதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும். மீன ராசியினரே, இன்று மீன ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி, அன்பு, தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் நிதி நுண்ணறிவுகளுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. திறந்த மனதுடன் இருங்கள் மற்றும் மாற்றங்களை சாதகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல நாள். வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மறையான முன்னேற்றங்களை அனுபவிப்பதை நீங்கள் காணலாம். தனிப்பட்ட வளர்ச்சி முன்னிலைப்படுத்தப்படுகிறது. எனவே சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த இது ஒரு சிறந்த நேரம். காதலில் நேர்மையான தகவல் தொடர்பு மூலம் உங்கள் உறவுகள் செழிக்க முடியும். தொழில் வாரியாக வாய்ப்புகள் எழலாம். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். திறந்த மற்றும் நேர்மையான தொடர்பு எந்தவொரு தவறான புரிதல்களையும் தீர்க்க உதவும். சிங்கிள் என்றால் புதிய இணைப்புகளுக்கு திறந்திருங்கள், ஏனெனில் அவை அர்த்தமுள்ள உறவுகளுக்கு வழிவகுக்கும். நம்பிக்கையை வளர்ப்பதிலும் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதிலும் கவனம் செலுத்துங்கள். அன்புக்குரியவர்களிடம் நன்றியை தெரிவிப்பது உணர்ச்சி பிணைப்புகளை ஆழமாக்கும். இன்று தொழில் வாய்ப்புகள் உற்சாகமளிக்கும். புதிய வாய்ப்புகள் வரும்போது விழிப்புடன் இருங்கள். உங்கள் தொழில்முறை வளர்ச்சியில் நெட்வொர்க்கிங் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்கக்கூடும். எனவே சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் தீவிரமாக ஈடுபடுங்கள். உங்கள் யோசனைகளை பகிர்வதில் நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் திட்டங்களில் முன்முயற்சி எடுங்கள். உங்கள் ஆக்கப்பூர்வமான சிக்கல் தீர்க்கும் திறன் பாராட்டப்படும் மற்றும் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும். நிதி விஷயங்களில் இன்று கவனம் தேவை. உங்கள் பட்ஜெட் மற்றும் செலவு பழக்கத்தை மறுபரிசீலனை செய்ய இது ஒரு சிறந்த நேரம். புதிய நிதி இலக்குகளை நிர்ணயிப்பது மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதற்கான வழிகளை ஆராய்வது ஆகியவற்றை கருத்தில் கொள்ளுங்கள். மனக்கிளர்ச்சி வாங்குதல்களை தவிர்த்து நீண்ட கால நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துங்கள். நம்பகமான நிதி ஆலோசகரிடமிருந்து ஆலோசனையை பெறுவது மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்க முடியும். நிதி மேலாண்மை பற்றிய உங்கள் அறிவில் முதலீடு செய்வது நன்மைகளை தரும். தியானமும் தம்மை அறிதலும் பலன் தரும். நீண்டகாலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். உறவினர்கள் ஆதரவளித்து உங்கள் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் பாரத்தை தூக்கிவிடுவார்கள். உங்கள் இதயத்தை ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும் கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்களில் இருந்து தள்ளியிருங்கள். நீங்கள் நேரத்தை வைத்துக் கொள்வது நல்லது, ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வது அவசியம். உங்கள் துணையின் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள். வழக்கமான பணிகளிலும் கூட கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். ராசி ஆட்சியாளர் நெப்டியூன். அதிர்ஷ்ட நாள் வியாழன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட கல் மஞ்சள். சபையர் பரிகாரம் தேவைப்படும் நபருக்கு இரத்த தானம் செய்வது வேலை வணிகத்தை மேம்படுத்தும்.